ப்ளீடிங். ரெண்டாவது தடவை அதே மாதிரி ஆக்சிடென்ட். இப்படிதான் விழுந்துட்டேன். இதில் விழுந்த வேகத்தில் பல்லு அடிச்சு செதறி ஓடிட்டு, தெரிச்சு ஓடிட்டு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் 2 தடவையுமே அந்த ஸ்பாட்டில் எந்த வழியுமே கிடையாது. ஒரு பல்லு போனதே தெரியாது எனக்கு. பிறகுதான் பார்த்தேன் அந்த ரத்தம் வந்துட்டு பார்த்தா ஒரு பல்ல காணும். இப்போ நமக்கு ஒரு பல்ல பிடுங்குறான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போறோன்னு வச்சுக்கோங்க, அவர் சுத்தியில் எடுத்துட்டு ஓடி வர்றாரு, அடிச்சு உடைச்சிடுறேன்னுட்டு நாம எழுப்பி ஓடிடுவோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி தான், சுத்தியில இடிச்சு வச்சு உடைக்கிற மாதிரி தான் அன்னைக்கு பல்லு அடிபட்டு தெரிஞ்சு ஓடி இருக்கு. ஓடுனதே எனக்கே தெரியாது. பிறகுதான் தெரியுது, எல்லாமே லேட்டாக தெரியுது. வலி வருது லேட்டாக தான் வரும். அந்த ஸ்பாட்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப இதே மாதிரி தான் நான் சொன்னா, நமக்கு வரக்கூடியது எல்லாமே ஒரு எனர்ஜியா தான் வரும், ஒரு ஆற்றலா தான் வரும். எல்லா எமோஷனுமே ஒரு ஆற்றல் தான், ஒரு எனர்ஜி தான். அது எமோஷனே கிடையாது. பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, எல்லாமே ஒரு ஆற்றலா வருது. ஏதோ ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் நம்மகிட்ட உருவாகி வருது. நாம தான் என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த எனர்ஜிக்கு ஒரு எமோஷன் பேரை கொடுக்குறோம். பயம், வருத்தம், கோபம் சொல்லி ஒரு பேரை படைப்பி தான் கொடுக்குறோம். அது நாமளா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே எல்லாமே எனர்ஜி தான். இதுல நம்ம என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த எனர்ஜிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு வரக்கூடியது எல்லாமே எனர்ஜி, ஆற்றல்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டியது இல்லை. எல்லாமே ஆற்றல். ஆற்றல் நீங்க சேமிச்சு வைக்கவே முடியாது. ஆற்றல்லாம் மின்னல் மாதிரி தோண்டி மறைய முடியாது. மின்னலை நீங்க சேமிச்சு வைக்க முடியுமா? அது தோண்டி மறைஞ்சு அப்படியே போயிடும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம், சேமிச்செல்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம எல்லா எமோஷனுமே ஆற்றலா தான் வெளிப்படுது. இதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலவங்க நான் வருஷ கணக்கில் பயத்தோட இருக்கிறேன், வருஷ கணக்கில் வருத்தத்தோட இருக்கிறேன்னு சொல்லி கேள்விப்படுறேன். அங்க என்ன நடக்குது? ஏன் வருஷ கணக்கில் இருக்கிறாங்க? எல்லாம் மின்னல் வருஷ கணக்கில் மின்னலோட இருக்கிறாங்கன்னு சொன்னா அது நடக்குமா? அது இயற்கைக்கே விரோதமாகும். அப்படியெல்லாம் சாத்தியமே கிடையாது. வருஷ கணக்கில் பயத்தோட இருக்கிறேன், வருஷ கணக்கில் வருத்தத்தோட இருக்கிறேன்னு சொன்னா, இவங்க என்னத்தையும் ஒன்று சொல்லி இதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, புதுசு புதுசா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க கிரியேட் பண்ணாம இருந்தா போதும், அதுவா வர்றது அதுவாகவே போயிடும். உண்மையில என்னன்னு சொன்னா, நமக்கு என்ன தெரியுதோ அது மறையும் போதுதான் நமக்கே தெரியும். நமக்கு தெரியும் போதுதான் அது உயிரோட இல்லை.